ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான பூரி கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி கிழங்கு ரொம்ப சிம்பிளாக, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே நம்ம வந்து பண்ணிடலாம். இந்த பூரி கிழங்கு ரெசிப்பியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஆயில் சூடானதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து 2-3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. அதனால் வெறும் பச்சை மிளகாயோட காரம் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா பச்சை மிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கிற மிளகாயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பூரி கிழங்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப நேரம்லாம் வெங்காயம் வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு கால்வாசி அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி வந்து ஒரு அரை தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். கூடவே வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட அந்த ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் வந்து போகட்டும். போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வந்து நான் வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் என்கிட்ட இல்லை, அதனால் அந்த மாதிரியே சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நீங்கள் வந்து வதக்கும் போது ரொம்ப வதங்கக்கூடாது. ஏன்னா பூரி மசாலாவுக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். கூடவே வந்து மல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போவே ஏன் சேர்த்தேன் அப்படின்னா அதோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்குன புதினா இலைகள் வந்து சேர்த்துருக்கேன். புதினா இலைகள் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிழங்குக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம எப்படி உடைக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து மையாக வந்து நசுக்கிடக்கூடாது, மாவு மாதிரி. சும்மா அந்த ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. இந்த பூரி மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கடிபடுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் சுக்கா அந்த ஃபுல்கா இருக்குல்ல, அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உள்ளே சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அதை வந்து கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் வந்து தண்ணி ட்ரை ஆகி வரட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து உருளைக்கிழங்கு நம்ம என்ன தான் பாயில் பண்ணி போட்டால் கூட நல்லா வந்து இன்னுமே வந்து மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கடலை மாவு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கலக்குறீங்க அப்படின்னா எப்போவுமே கலந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து சேர்க்குறது ரொம்பவே வந்து யம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு கிரேவியாக நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம். இந்த பட்டாணி குருமாலாம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த டைமில் கூட இந்த கடலை மாவு சேர்க்குறதுனால தான் அந்த பட்டாணி குருமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா புதினாவும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஒரு பூரி கிழங்கு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.